children. So today we are going to see monetary economics. So monetary economics is a branch of economics. Okay, so it explains about the money. Okay, and its function, effects, and regulation is known as monetary economics. So here it is a branch of economics. Monetary economics is a branch of economics. Like already we discussed, micro and macroeconomics is a branch of economics, and environment is a branch of economics. Like that, monetary economics is also a branch of economics. So here Milton Friedman says that inflation is taxation without legislation. அதாவது பணவீக்கம் அப்படின்றது அதுவும் ஒரு விதமான வரி. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா எந்த விதமான லாஸ் கிடையாது, இதுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ மணி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு see the evolution of money. ஓகே, அதோட ஹிஸ்ட்ரி, மணியோட டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அதோட டைப்ஸு, காசஸ்ஸு, இதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அப்புறம் இதோட மெஷர்ஸ், இதை நமக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ லெட் us go on to the lesson. Speaking about monetary economics, already I have told you all, it is the branch of economics. It provides a framework for analyzing. அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா நமக்கு மணியை பற்றி இட் சேஸ். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா வாட் அண்ட் ஆல் சேஸ் இட் அனலைஸ் மணி அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மணி அப்படின்றது என்னது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனால் ஒரு பொருளை வாங்கணுன்னா ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு நிகரான வேல்யூவான ஒரு பொருளை கொடுத்து நம்ம வாங்கணும். ஸோ அதுதான் நம்ம மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸோ ஒரு பொருளை அதாவது வந்து இப்போது ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறோம், அதனால் அதை ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்றோம். அடுத்தது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், ஒருத்தரோட அதாவது வந்து சொத்து மதிப்பு, அதை நம்ம எப்படி சொல்கிறோம், அவங்களோட பணம், அவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்களோ அதை வச்சு நம்ம சொல்கிறதுனால அதை நம்ம யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பணம் வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, ஃப்யூச்சருக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூவாக இருக்குது, ஒருத்தரோட மதிப்பை வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது 400 கோடிக்கு அதிபர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எதை வச்சு, ஒரு பணத்தை வச்சு. ஸோ இட் எக்ஸமைன்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் ரெகுலேஷன் ஆஃப் மணி. ஸோ the மணி அப்படின்றது வந்து இதோட மெயின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்ன, ஆர்பிஐ. ஸோ இட் இஸ் த அபெக்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ அப்படின்றது என்னது, அபெக்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு ஆர்பிஐலேருந்து தான் வந்து இந்த பணம் வந்து இதோட நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து ஆர்பிஐலேருந்து தான். ஓகேவா, ஸோ ஒன்லி ஆர்பிஐ டிசைட்ஸ். ஓகே, இட் இஸ் த ஹையர் அத்தாரிட்டி ஆஃப் மணி. இட் ஒன்லி டிசைட்ஸ் ஹவு மச் ஃப்ளோ ஷுட் ஹேப்பன் இன் த கண்ட்ரி. ஓகே, ஸோ நவ் லெட் us see the meaning of money. மணி அப்படின்றது இட்ஸ் anything that is generally accepted as payment of goods. ஸோ பணம் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளை வாங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதை நம்ம பேமெண்ட் அப்படின்றோம். ஸோ அப்போது ஒரு பேமெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லும் போது இப்போ டாக்டர்ஸ் செய்யக்கூடியது இல்லை டீச்சர்ஸ் செய்யக்கூடியது எல்லாமே சர்வீஸ். ஸோ டாக்டருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், we are paying some fees, okay, for the treatment, and for the services of teacher we are paying as a fees, school feesலாம் கட்டுறீங்க இல்லையா அது. அப்புறம் ரீபேமெண்ட் ஆஃப் டெட்ஸ் அப்படின்னா கடன். ஓகேவா, ஸோ கடனை அடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், சர்வீஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஆல்ரெடி வாட் வி டிஸ்கஸ்டு. ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரெடிட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஆல் த கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வி கான்ட் ஹோல்ட் இட் ஆஸ் அ கேஷ், பணமாகவே வச்சுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது செக்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டு கெட் சம்திங் பல்காக வாங்குகிறோம், பல்காக பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல் டைம் வி கான்ட் ஹோல்ட் இட் இன் த ஹேண்ட். ஸோ அதுக்கு வி ஆர் யூஸிங் செக்ஸு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி வந்து வி ஆர் யூஸிங் இட், ஓகே, ஃபார் த சேஃப்டி பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு தி டெஃபினிஷன் ஆஃப் மணி. So here this definition is given by two persons, that is Walker and Crowther. So Walker என்ன சொல்கிறார் அப்படின்னா, மணி இஸ் வாட் மணி டஸ்.
பணம் என்பது அது என்ன செய்யுதோ அதுதான் பணம். ஓகேவா? ஸோ பணத்தை வச்சு தான் வந்து நம்மளால் எல்லாமே வாங்க முடியும். ஓகே, ஸோ அப்போது அது எந்த அளவுக்கு வந்து ஆக்ட் பண்ணுதோ, அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படுதோ அதுதான் வந்து பணம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது க்ரௌத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மணி கேன் பி எனிதிங், எதுவாக வேணாலும் இருக்கலாம், தட் இஸ் ஜென்ரலி acceptable as a means of exchange. ஓகே, ஸோ அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், எதை வச்சு நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோமோ, ஓகே, அதே மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பணம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நவ் லெட் அஸ் கோ ஆன் டு த எவல்யூஷன் ஆஃப் மணி. ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்றது எப்படி வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது, அது என்னென்ன ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னும் போது, ஃபஸ்ட்டு we are going to see barter system. So barter system all of you are known, so would have discussed in 11th standard commerce. Okay, so barter is nothing but exchange of goods for goods. Okay, இதுதான் வந்து நம்ம barter system அப்படின்றது சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொரு பொருளை தர்றது, ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் barter system. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து ரைஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஒரு சில பேர்த்துக்கிட்ட ரைஸ் இருக்காது, பட் அதர் தென் ரைஸ் அவங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரைஸை கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸை வாங்குறது. ஓகேவா? இப்போ இந்த ரைஸ் அப்படின்றது லாங் டேர்ம், அதாவது ரொம்ப வருஷமாக, அதாவது ரொம்ப மாதத்துக்கு நம்ம வச்சுக்கக்கூடியது, ஒரு மந்த் வச்சுக்கப்படுது. ஆனால் காய்கறி அப்படின்றது பெரிஷபிள் குட்ஸ், 1 or 2 days. அப்போது அரிசிக்கு வந்து வேல்யூ அதிகம், காய்கறிக்கு வந்து என்னது இருக்காது, வேல்யூ இருக்கும், ஆனால் அரிசிக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஓகே இது வந்து சரிப்பட்டு வராது. அப்போ ஏன்னா இதில் வந்து ஒரு சாரார், ஒரு பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அதாவது மெட்டாலிக், அதாவது வேல்யூ உள்ள ஒரு பொருளுக்கு போனாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் மெசபடோமியா, ஓகே, ட்ரைப்ஸ். இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஓகே, பார்ட்டர் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை மெசபடோமியா. அப்புறம் இதை ஃபாலோ பண்ணது ஃபொனீஷியன்ஸ். ஓகே, அடுத்தது பேபிலியோனியன்ஸ் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. இப்போ பாட்டம் சிஸ்டம், அதாவது வந்து ஆக்சுவலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து ஆக்சுவலி தே வாஸ் ட்ராவலிங். ஓகே, ட்ராவலிங் ஆன் த சீ. ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் they came into India. They saw that the spices and all was we are rich in spices. Okay, so in the spices எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா it's not available in the other countries. Say for the want of the spices only they came to India. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த ஸ்பைசஸை வந்து அதிகமான, அதாவது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பைசஸை நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கு கம்மியான ஒரு பொருளை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே தே சோல்ட் இட் இன் தியர் கண்ட்ரி வித் த ஹையர் ரேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணுது, தே கேப்சர்ட் இந்தியா. ஓகே, ஆக்சுவலி ஃபார் ட்ரேட் பர்பஸ் ஒன்லி தே கேம் டு இந்தியா. எல்லாத்துக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஒரு தரப்பு வந்து வந்து இன்க்ரீஸிங், அவங்க வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தாங்க. ஒரு தரப்பு வந்து ரெடியூசிங். ஸோ அதனால வந்து இன்ட்ரடியூஸ் த மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். ஸோ மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு வேல்யூவை வந்து நிர்ணயித்தாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு அதாவது வந்து இந்த மெட்டல்ஸை வச்சு நம்ம இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கோல்டு அந்த எவ்வளோ அந்த கோல்டுக்கு, அதாவது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து கோல்டு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் அ சிஸ்டம் இன் விச் த வேல்யூ ஆஃப் த மானிட்டரி யூனிட் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கரன்சி இஸ் டிரெக்ட்லி லிங்க்ட் வித் த கோல்டு. ஓகே, ஸோ அந்த பொருட்கான இப்போ எவ்வளோ பொருள் வருதோ அதுக்கான கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ purchasing power of a unit of money is maintained equal to the value of a fixed weight of gold. ஸோ அந்த வேல்யூக்கான கோல்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது வந்து சில்வர் ஸ்டாண்டர்ட். சில்வர் ஸ்டாண்டர்டில் யூ கேன் see the images. ஓகே, ஸோ இந்த 1 rupee 2 rupee காயின்ஸ் அதெல்லாம் வந்து
சில்வர் ஸ்டாண்டர்டில் வந்தது. ஸோ அதுவுமே அப்படி தான். It was introduced by the government. Okay, so idume enna they can allow the conversion, they can convert the currency into a fixed amount of silver. Okay va, அடுத்தது paper currency was introduced. Okay, இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போது அந்த பேப்பருக்கு வந்து என்னென்னா you can see அதில் வந்து ப்ராப்பர் சிக்னேச்சரோட ப்ராப்பர் ஆத்தரைஸ் இதோட இருக்கக்கூடியது தான் வந்து பேப்பர் கரன்சி. ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை த சென்ட்ரல் பேங்க். ஓகே, ஸோ சென்ட்ரல் பேங்க்கில் வந்து இருந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் கரன்சியை யூஸ் பண்ணி we can get the goods whatever we want. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்குலேஷன் வந்து என்னென்னா the quantity of மணியோட சர்க்குலேஷன் வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஓகே, அப்புறம் the paper standard is also known as managed currency standard. ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், மேனேஜ் கரன்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அப்படின்னும் போது இன்னும் கூட அதுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ பேப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது நம்ம வாங்குகிற பொருளை விட கோல்டுக்கு வந்து அதிக ஸ்டாண்டர்ட் இல்லையா. ஸோ அடுத்தது they introduce the paper currency. Next is plastic money. Plastic money அப்படின்றது வந்து we can that is what called the credit cards, debit cards which we have it in the purse. இது இது இருந்தது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் எல்லாமே வந்து லாஸ் ஆச்சுன்னா யாராவது வந்து என்ன பண்ணிப்பாங்க, அதை வச்சு பணம் எடுத்துக்காங்க. பட் இந்த கார்ட்ஸ் அப்படின்றது வந்து கார்ட் சிஸ்டம் வந்து we can keep it in our pockets. ஓகே, ஈஸி கேரிங். அதுக்கப்புறம் வந்து தொலைஞ்சிச்சுன்னா கூட பேங்க்கில் கால் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா இமீடியட்டாக பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ ஆல் டைம் no need to carry the cash in our hand. Okay, so we have cash cards, credit cards, debit cards, prepaid cards, store cards, forex cards, smart cards, இந்த மாதிரி நிறையாவே வந்து இருக்குது. இதை வச்சு மளிகை சாமான் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதான் எப்போதுமே வந்து கேஷை நம்ம வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அடுத்தது வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாடர்ன் வேர்ல்டில் ஒரு நியூ டைப் ஆஃப் மணி. ஓகேவா, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது இது வந்து இட் இஸ் அ new thing, that is it is known as the digital currency in which encryption techniques are used to regulate the generation of units of currency. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம பேப்பர் கரன்சி இல்லை நம்ம இப்போ வந்து ஒரு நாட்டோட இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து we are using dollars, here we are using the paper currency. ஸோ இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா there are so many process, we have to go to that particular country's bank, we have to exchange that currency into dollar or dollar into currency. But this cryptocurrency is valid in any countries. ஓகே, இங்கே வந்து என்னென்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் கரன்சியில் வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது வந்து சப்போஸ் திங்க் ஆஃப் you are having the currency, you are introducing. இப்போ சென்ட்ரல் பேங்க் வந்து நமக்கு கரன்சி வந்து கொடுக்குது இல்லையா. ஸோ அதுக்கிடையில் ஒரு தேர்ட் பார்ட்டின்னு பேங்க்கு, அதுக்கப்புறம் தான் அப்போ 3 பார்ட்டிஸ் அதே. அப்புறம் நம்மளோட நார்மல் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வரும். ஸோ அந்த அத்தன்சேஷன் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து என்னென்னா லைக் இது வந்து தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து என்னென்னா ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எங்கே போனாலும் வந்து இதுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போய் அந்த பர்டிகுலர் பேங்க்கில் வந்து போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ it operates independently. Okay, so இது வந்து எதையும் டிபெண்ட் பண்ணியில, it operates independently. Decentralized cryptocurrencies such as Bitcoin now provide an outlet for personal wealth that is beyond restriction and confiscation. Okay, so இந்த cryptocurrency அப்படின்றது வந்து என்னென்னா இட் இஸ் அதாவது ஒருத்தரோட பர்சனல் வெல்த்தை வந்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இதில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இது வந்து என்னது பியாண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see functions of money. ஸோ பணம் வந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது, வாட் ஆர் த ரோல்ஸ் பிளேட் பை த மணி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னும் போது ஃபஸ்ட் we have the primary function. பணம் வந்து பணத்தோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது
that is the primary function. ஸோ செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்றது ஸ்டோர் பண்ணக்கூடியது. மணி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், we can store the money, okay, for the future. And next speaking about the contingent functions. ஸோ contingent functions வந்து என்னென்னா நேஷ்னல் இன்கம், அதாவது வந்து அதாவது நம்மளோட மணி வந்து when we pay it as a tax, okay, it helps for the facilities of distribution of national income. அப்புறம் it helps to equalize marginal equities and marginal productivities. அப்புறம் it increases productive capital, ப்ரொடக்டிவ் கேபிட்டல். ஸோ இது வந்து நம்ம கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ன்றோம். அதை தவிர்த்து இதோட அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஒரு கடன் வாங்குகிறோம் அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வந்து ஒரு லிக்விடிட்டி சில்லறையாக நம்ம கையில் காசு வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் அஸ் see primary function. ஸோ யூ கேன் see ப்ரைமரி ஃபங்க்ஷன்ன்றது யூ கேன் see it by the pictures, ஓகே. அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி ஃபங்க்ஷன், ஓகே. ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்றது செகண்டரி, மெஷர் ஆஃப் வேல்யூ அதோட வேல்யூவை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது கண்டிஜென்ட், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு medium of exchange already we discussed, okay. This is considered as the basic function of money. So இதுதான் வந்து என்னது, மணியோட basic function, okay. Money has the quality of general acceptability and all exchanges takes place in terms of money, okay. எல்லா எக்ஸ்சேஞ்சுமே என்ன ஆகுது, மணியில் தான் வந்து நடக்குது, ஓகேவா. ஸோ நத்திங் கேன் ஹேப்பன் வித்தவுட் மணி, ஓகே. ஆல் த எக்ஸ்சேஞ்சஸ், நம்ம படிக்கிறதாகட்டும், நம்ம வாங்குறது, ஒரு சாக்லேட் வாங்க, தண்ணி கூட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வி நீட் சம் மணி டு கெட் தட் வாட்டர், ஓகே. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த யூஸ் ஆஃப் மணி த டிரான்சாக்ஷன் ஹஸ் கம் டு பி டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு மணி இஸ் ஆப்டெயின் த்ரூ சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ மணி நமக்கு எப்படி வந்து ஃபஸ்ட்டு கிடைக்குது, ஒரு விஷயத்தை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது, அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், சேல் அப்படின்றோம். அப்புறம் மணி இஸ் ஆப்டெயின் டு பை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ மணி வந்து ரெண்டு விஷயத்துக்காக, அது ஒன்று சேல்க்கு, இன்னொன்று வந்து என்னது, ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கணும், கன்சியூம் பண்ணணும், ஆப்டெயின் பண்ணணும், வாங்கணும், அதுக்கு வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Thus in the modern exchange system money acts as the intermediary in sales and purchase. அதாவது சேல்ஸுக்கும் பர்ச்சேஸ்க்கும் வந்து மணி தான் வந்து என்னவா இருக்குது, மிடில்லேருந்து இன்டர்மீடியேட்ரி வேலை பண்ணுது, ஓகேவா. அடுத்தது மணி ஆஸ் அ மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு பொருளோட வேல்யூ அதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பணத்தை பேஸ் பண்ணி. ஸோ த செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா, மெஷர்ஸ் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு சர்வீஸ், இப்போ வந்து ஒரு சில ஸ்கூலில் நீங்கள் ரொம்ப ஃபீஸ் பே பண்ணுவீங்க, ஒரு சில ஸ்கூலில் ஃபீஸ் கம்மியாக பே பண்ணுவோம். ஸோ எதை பேஸ் பண்ணி, அந்த ஸ்கூலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதில் உருவானது, பணத்தால் உருவானது. ஸோ அதுக்காக நம்ம பணம் இன்னும் அதிகமாக நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்போது மெஷர்ஸ் த வேல்யூ ஆஃப் குட்ஸ். அதாவது ஒரு சில பொருள் வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குவோம், ஏன்னா அந்த பொருள் அவ்வளோ தரமானதாக, அவ்வளோ காசு செலவு பண்ணி அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு பொருளோட தரமும் அது வந்து பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தரோட சர்வீஸும் பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், the prices of all goods and services are expressed in terms of money. ஸோ எல்லா பொருளும் இல்லை சர்வீசஸுமே பேஸ்ட் ஆன் த டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வீசஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு தே ஆர் கலெக்டிங் இட் மணி ஆஸ் அ வாட், தே கிவ் அஸ் அ பிக் பில், ஓகே. ஸோ நிறைய ஒரு வெயிட்டான பில்லை கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க, ஓகேவா. பிகாஸ் அந்த அளவுக்கு தே ப்ரொவைட் த ஃபெசிலிட்டிஸ், ஓகே. ஸோ அதுதான் ஹவு த ஃபெசிலிட்டிஸ் ஆர் டன் த்ரூ த மணி which is paid by us, okay. So everything is decided by the money, okay. So money is thus looked upon as a collective measures of value, since all the values are expressed in terms of money. It is easier to determine the rate of exchange between various types of goods in the commodity. So secondly, we are going to see secondary functions. So in secondary function la first money as a store value. So நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேவிங்ஸ், ஓகே. பணத்தை வந்து ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறோம், கரெக்டாக. ஸோ அப்போது இது செகண்டரி ஃபங்க்ஷனில் வருது.
த இன்வென்ஷன் ஆஃப் மணி அப்படின்றது வந்து டிஃபிகல்ட்டி as now disappeared and savings are now done in terms of money. அதாவது வந்து என்னென்னா லைக் சேவிங்ஸ் அப்படின்னும் போது ஒரு கமாடிட்டிஸ் ஒரு பொருளை நம்ம சேர்த்து வைக்கும் போது அது என்னது பெர்மனெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபர்னிச்சர் மிஷின்ஸ் அதெல்லாம் என்னது டெப்ரிசியேஷன், அது வாங்கி நம்ம சேர்த்து வைக்க முடியுமா வருஷ கணக்கில்? நோ, பிகாஸ் இட் இஸ் த டெப்ரிசியேஷன் ஒன். டெப்ரிசியேஷனாக என்ன, அது வந்து தேயக்கூடிய பொருள் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு பணம் சேவ் பண்ணாலோ இல்லை அது வந்து ஒரு அசெட், ஒரு லேண்டு, அதிலெல்லாம் நம்ம வந்து போடும்போது வி கெட் த, அதாவது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கும். ஓகேவா? மணி ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அ எக்ஸலன்ட் ஸ்டோர் ஆஃப் வெல்த். அதாவது சொத்து, நம்ம வந்து பணத்தை கொடுத்து சொத்து சேர்த்து வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, பொருள், அதாவது லேண்டெல்லாம் வாங்கி. ஸோ லேண்ட் வந்து வி ஹாவ் வாட் மோர் வேல்யூ. ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஈஸிலி கன்வெர்ட்டபிள். பணத்தை வந்து நம்ம ஈஸியாக என்னவா மாற்றிடுறோம், ஒரு அசட்டாக மாற்றுறோம். பணத்தை கொடுத்து இடம் வாங்குகிறோம் இல்லையா, அதுதான். ஒரு வீடு வாங்குகிறோம், லேண்ட் வாங்குகிறோம், இதெல்லாம் வந்து என்னது, வி ஆர் இன்வெஸ்டிங் இன் அ ப்ராப்பர்ட்டி. இது என்னது, லாங் டேர்ம் ஸ்டோரேஜ். ஓகேவா? அடுத்தது மணி ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ். ஸோ மணி ஆக்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாரோவிங் அண்ட் லெண்டிங் த டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்னது, வாங்குறதும் அதே மாதிரி கொடுக்குறதும் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மணி அப்படின்ற ஒரு வார்த்தை வராத போது. ஓகேவா? ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அதிகமாக குவாலிட்டி உள்ள குட்ஸை கொடுத்துட்டு லோவாக குவாலிட்டி உள்ள குட்ஸை நம்ம பார்ட்டர் சிஸ்டமில் வாங்குவோம். ஆனால் இந்த மாடர்ன் மணி எக்கனாமியில் வந்து has greatly facilitated the borrowing and lending process. என்னென்னா, in other words, money now acts as a standard of deferred payments. அதாவது யாருக்காவது ஏதாவது வேணும்னா வாட், we are getting it through the money. ஓகே, ஸோ அதுதான் வந்து deferred payments. பட் barter சிஸ்டமில் that was what impossible. அடுத்தது மணி ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர். அப்படின்னா அந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ வென்ட் ஆன் எக்ஸ்டெண்டிங் வித் க்ரோயிங் எக்கனாமி. ஸோ பொருளாதாரம் முன்னேற என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ஃபீல்டு, பணம் மார்க்கெட்டும் என்னது டெவலப் ஆகிட்டே போகுது. த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் இஸ் நவ் எக்ஸ்டெண்டட் டு டிஸ்டன்ட் லேண்ட். ஸோ நம்மளோட பொருட்கள் வந்து என்னது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்டர்நேஷ்னல் மணி நமக்கு என்ன ஆகுது, உள்ளே வருது. ஓகேவா? ஸோ இட் இஸ் therefore felt necessary to transferring purchasing power from one place to another, because when we are getting other countries money, நம்மளோட பொருளாதாரம் வந்து இட் இஸ் இன்க்ரீஸிங். ஓகே, ஸோ அப்போது அது வந்து என்னது, இட் இன்க்ரீசஸ் த வேல்யூ அண்ட் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷ்னல் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் contingent functions. Contingent functions அப்படின்னும் போது here we have basis of the credit system, அப்புறம் money facilitates distribution of national income, money helps to equalize marginal utilities and marginal productivities, then money increase productivity capital. ஸோ இதில் வந்து basis of the credit system அப்படின்னா மணி இஸ் த பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். பணம் தான் என்னது, கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின். அது வந்து இப்போ நமக்கு பேங்க்லேருந்தெல்லாம் பணம் வருது அப்படின்னா பணம் தான். ஓகேவா? ஸோ அதாவது வந்து அது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து கேஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட்டர் கேன் மேக் யூஸ் ஆஃப் செக்ஸ். ஓகேவா? அதாவது உங்ககிட்ட பணம் இருந்தால் தான், அதாவது கிரெடிட் சிஸ்டம் இருந்தால் தான், பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் தான் உன்னால் செக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது மணி இஸ் த பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் எதர் இன் கேஷ் ஆர் ஆன் கிரெடிட். ஒன்று பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும், இப்போ நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா உங்ககிட்ட காசு இருக்கணும். ஓகேவா? அப்போது அது ஒன்று என்னவாக இருக்கும், கேஷில் நடக்கலாம், இல்லைன்னா கிரெடிட்டுன்னு சொல்லும் போது என்னது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துக்கிற மாதிரி, இல்லை பேங்க்கில் செக் போட்டு வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி. The commercial banks create credit on the basis of the adequate cash reserves. ஓகே, உங்ககிட்ட பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுது, நமக்கு கிரெடிட் கொடுக்குது. பட் மணி இஸ் அட் த பேக் ஆஃப் ஆல் கிரெடிட். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மணி. ஸோ மணியே நம்ம கொடுத்து திருப்பியும் மணியே வந்து ஆஸ் அ கிரெடிட்டாக நமக்கு உள்ளே வருது. ஓகேவா? அடுத்தது மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ த டாஸ்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் வாஸ் எக்ஸீடிங் காம்ப்ளெக்ஸ் அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டமில் வந்து நம்மளால் நேஷ்னல் இன்கம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பட்
இது மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், நேஷ்னல் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படின்னா லைக் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் இன்கம் ஆஸ் அ ரெண்ட். இப்போ நம்ம ரெண்ட்டு கட்டும் போது அந்த ரெண்ட்டு கூடியவங்க தே வில் பி பேயிங் த டேக்ஸ். வேஜ் கூட்டு கிடைக்கும் போது ஸோ த எம்ப்ளாயி இஃப் தேர் salary is above the limit they will pay the tax. Same is for interest and profit. So this will be paid to the government as a tax, and indirectly இது என்ன ஆகும்னா will increase the national income. Then money helps to equalize marginal utilities and marginal productivities. So consumer can obtain maximum utility only if he incurs expenditure on various commodities in such a manner as to equalize marginal utilities occurring from them. So additionally அவனுக்கு வந்து தேவைகள் இருக்குது அப்படின்னா additionally you have to spend some money. So இப்போது இந்த now equalizing these marginal utility money plays an important role. So additionally நமக்கு நம்மளோட ஆசைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது, பணம். ஸோ பணம் வந்து it plays a major roles. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பொருளோட விலையும் வந்து எதில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, பணத்தால் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஓகேவா, ஒரு பொருளோட விலை வந்து அதோட வேல்யூவை நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கிறோம், பணத்தை வச்சு நிர்ணயிக்கிறோம். கரெக்டாக? அப்போது மணி ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். அப்போது பணம் இன்னொன்று கூட என்ன பண்ணுது, இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக வாங்கும் போது அடிஷ்னலாக ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். விச் ஒன்? மணி. ஓகே, ஸோ with the help of the additional production we are using various factors of production. So this various factors of production gives more job opportunities and again the income is increased. Understood? So next is money increases productivity of capital. அடுத்ததாக வந்து மணி வந்து என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அதாவது கேபிட்டல் பணத்தை வந்து திருப்பியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படின்னா மணி அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா, ஸோ லிக்விட் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து கையில் இருக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிக்விட் அப்படின்றோம். ஸோ இல்லை அப்படின்னா கேபிட்டல் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. ஸோ இது வந்து நம்ம நிறைய யூஸ்க்கு, அதாவது நிறையா பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் கூட என்ன ஆகும், பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை வந்து கன்சியூமருக்கு விற்கிறோம். ஸோ வித் வி ஆர் சீயிங் த ப்ராஃபிட். ஸோ அப்போ என்ன ஆகுது, த வேல்யூ ஆஃப் மணி இஸ் இன்க்ரீஸிங். Understood? So other functions அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது what and all will come. Money helps to maintain repayment capacity. So what? We can repay the amount with the help of the money. So money possesses the quality of general acceptability. To maintain its repayment capacity, every firm has to keep asset in the form of liquid. So நம்ம ரீபே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து வீடு இருக்குது, லேண்ட் இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கேஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கேஷை வச்சு நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது மணி ரெப்ரசன்ட்ஸ் generalized purchasing power. So purchasing power kept in terms of money can be put to in many uses. ஸோ நம்ம பணத்தை கையில் வச்சுட்டு நம்ம வந்து நிறைய செவரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய விஷயத்தை வந்து வாங்கலாம். அதே மாதிரி மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். அப்படின்னா கேபிட்டலாக இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து என்னது லிக்விடாக மாற்றிக்கலாம், அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த money. Okay, so go through this. Let us discuss supply of money in the next class. Thank you.